பக்கம் 14. பக்கம் 14. இறைவன் நம்மை அழைக்கின்றாரை விரைந்து வாருங்கள், புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் நம்மை அழைக்கின்றாரை விரைந்து வாருங்கள், புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே, இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வழங்கிடவே, இனிதே இணைந்தே செஞ்சிடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றார், விரைந்து வாருங்கள், புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தாயின் கருவினிலே நம்மை தெரிந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். தாயின் கருவினிலே நம்மை தெரிந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனிதமான் மண்ணில் உயர, அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனிதமான் மண்ணில் உயர, எழுவீர் வருவீரேத்து வழியிலே. இறைவன் நம்மை அழைக்கின்றாரை விரைந்து வாருங்கள், புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்ற இறைமொழியை வாழ்வாய்க்கிட இன்றைய நாள் நம்மை அழைக்கின்றது. பயனற்ற ஊழியர்களான நாம் ஒருவரை ஒருவர் பயனுள்ள ஊழியராக மாற நமது வாழ்வை மாற்றி அமைக்க இறைவனிடம் வார்த்தையை அன்னை மரியாதை போன்று உள்ளத்தில் ஏற்று வாழ்ந்து காட்ட, ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ்வில் வளம் பெறவும் பயனளிக்காத வாழ்க்கை அதற்குத்தான் சமம் என்பதை உணர்ந்து வந்தோம் வாழ்ந்தோம் என்பதல்ல படைப்பின் நோக்கம் கனிதர கருவானவர்கள் நாம். எனவே நற்பலனை இறைவனுக்கு அளித்து எந்நாளும் நம் அன்னையின் சிறப்பான பண்புகளை கொண்டு வரமருள இத்திருப்பலியில் இணைவோம், இறையாசி பெறுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆமையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நான் விரைவாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடினேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இறைவனே ஒரே மகனாக உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராகி இறைவனே இறைவனின் திருச்செம்மறி தந்தையின் என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர் உலகின் பாவம் போக்குபவரே நீர் எம் மீது இறங்குவீர் உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீர் எம் மீது இறங்குவீர் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே அன்பர்களே, இந்த தெய்வீக திருப்பலியானது புனித சலித் மாதா அன்பியத்தை சார்ந்த சேர்மகனி கவிதா, ஆனந்தராஜ் வேளாங்கண்ணி, கோயில் பிச்சை காயம்மாள், ராஜ் லிங்க புஷ்பம், மகேஸ்வரி ஆரோக்கியதாஸ், மரிய சூசை ஜோதி, சதீஷ், கஸ்தூரி என்பவர்களுடைய குடும்ப நன்றி பலியாகவும் குடும்ப நலனுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாம் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலி மூலமாக இறைவனுடைய அருளை இறைஞ்சி மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களினின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர்குடி மக்கள் எத்தனை பேர். ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடம் இருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார். எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர்கள் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்னுடைய
போற்றி பாடிடு என்னுள்ளமே அவர் பெயரை ஏற்றி பாடிடு என்னுயிருள்ள வரையில் நான் பாடுவேன் இந்த காலமும் நேரம் உன் புகழ் பாடி இன்று மகிழ்வேன் என்னுயிர் ஆண்டவரை போற்றி பாடிடு என்னுள்ளமே அவர் பெயரை ஏற்றி பாடிடு ஆண்டவர் நல்லவர் சீனம் கொள்ளாதிருப்பவரா நாம் பாவங்களுக்கு நடக்க மாட்டார் நாம் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் ஆண்டவர் நல்லவர் சீனம் கொள்ளாதிருப்பவரா நாம் பாவங்களுக்கு நடக்க மாட்டார் நாம் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் தமக்கஞ்சு காட்டு முன்பு உயர்ந்ததுவே பதி மண்ணி நின்று விண்ணுலகம் உயர்ந்ததுவே அவர் தம் சொல் கேட்டு நடப்போர் எல்லோர் அவரை போற்றுங்கள் காற்றை கடலே நதியே அலையே இறைவன் புகழை பாடு மலையே மலரே முகிலை மலையே தேவன் புகழை பாடு காற்றை கடலே நதியே அலையே இறைவன் புகழை பாடு மலையே மலரே முகிலே மலையே தேவன் புகழை பாடு என்னுயிரே ஆண்டவரை போற்றி பாடிடு என்னுள்ளமே அவர் பெயரை ஏற்றி பாடிடு பொறுமையும் அன்பும் கொண்டவர் ஆண்டவராம் அவர் நீதி நம் மீது இருக்கின்றதே அவர் வாக்கு நம் வாழ்வில் நிலைக்கின்றதே பொறுமையும் அன்பும் கொண்டவர் ஆண்டவராம் அவர் நீதி நம் மீது இருக்கின்றதே அவர் வாக்கு நம் வாழ்வில் நிலைக்கின்றதே அவர் ஒடுக்கப்பட்டோருக்கு வாழ்வளிப்பார் தம் செயல்களை அனைவரும் காண வைத்தார் அவர் தம் சொல் கேட்டு நடப்போர் எல்லோர் அவரை போற்றுங்கள் காற்றை கடலே நதியே அலையே இறைவன் புகழை பாடு மலையே மலரே முகிலே மலையே தேவன் புகழை பாடு காற்றை கடலே நதியே அலையே இறைவன் புகழை பாடு மலையே மலரே முகிலே மலையே தேவன் புகழை பாடு என்னுயிரே ஆண்டவரை போற்றி பாடிடு என்னுள்ளமே அவர் பெயரை ஏற்றி பாடிடு என்னுயிருள்ள வரையில் நான் பாடுவேன் இந்த காலமும் நேரமும் உன் புகழ் பாடி இன்று மகிழ்வேன் என்னுயிரே ஆண்டவரை போற்றி பாடிடு என்னுள்ளமே அவர் பெயரை போற்றி பாடிடு
நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 25 இறை வசனங்கள் 14 முதல் 30 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 25 இறை வசனங்கள் 14 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறிய உவமை: விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம். நெடும் பயணம் செல்லவிருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாலந்தும், வேறொருவருக்கு 2 தாலந்தும், இன்னொருவருக்கு 1 தாலந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தாலந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து வேறு 5 தாலந்தை ஈட்டினார். அவ்வாறே 2 தாலந்து பெற்றவர் மேலும் 2 தாலந்து ஈட்டினார். 1 தாலந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 தாலந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தாலந்தை என்னிடம் ஒப்படைத்தீர். இதோ பாரும், இன்னும் 5 தாலந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர். எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 2 தாலந்து பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தாலந்து ஒப்படைத்தீர். இதோ பாரும், வேறு 2 தாலந்து ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராக இருந்தீர். எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 1 தாலந்தை பெற்றுக் கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளத்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ பாரும், உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன், நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்திருந்தது அல்லவா? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டி கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வரும்போது எனக்கு வர வேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார். எனவே அந்த தாளந்தை அவனிடமிருந்து எடுத்து 10 தாலந்து உடையவரிடம் கொடுங்கள். ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவர். இல்லாதோரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும். பயனற்ற இந்த பணியாளை புறம்பையுள்ள இருளில் தள்ளுங்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? பேசுறது கேக்குதா? கேட்க மாட்டேங்குது. மைக் இல்லையா? உள்ள ஸ்பீக்கர் இல்ல, வெளியே கேக்குது, உள்ளோட ஸ்பீக்கர் எடுக்கல. மைக்க முன்னாடி வச்சு பிரச்சனை இல்லை, உள்ள ஸ்பீக்கர் இல்ல பாருங்க, ஸ்பீக்கர் எடுக்கல. சரி, நாளைக்கு சரி பண்ணிடுவோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க, சரிங்களா? சரி. அன்பு மக்களே, நேற்றைய தினம் நாம் நம்முடைய
அன்பு தாயினுடைய பண்பு நலன்களில் முக்கியமான ஒரு பண்பாக இருக்கக்கூடிய பொறுமையை குறித்து தியானித்தோம். இன்றைய நாளிலே நம்முடைய தாய் அணிந்திருக்கக்கூடிய இன்னொரு பண்பாக, மிகவும் முக்கியமான ஒரு பண்பாக, புண்ணியமாக இருக்கக்கூடிய தாழ்ச்சியை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். ஒரு முறை ஒரு மனிதன் ரொம்ப நல்லவனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். எந்த அளவிற்கு நல்லவனாக வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று சொன்னால், ஒரு மலரிலிருந்து எப்படி வாசனை மற்ற இடங்களுக்கு பறந்து விரியுமோ அந்த அளவிற்கு அந்த மனிதனிடத்திலிருந்து நன்மையான காரியங்கள் அப்படி பறந்து விரியுமா. அவனிடமிருந்து அப்படி ஒரு நேர்மறையான எண்ணங்கள் அந்த மனிதனை சுற்றி வாழ்ந்த அனைத்து மக்களையும் போய் சென்றடையுமா. அந்த அளவிற்கு ஒரு உன்னதமான பரிசுத்தமான வாழ்க்கையை அந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். மேலிருந்து வானதூதர்கள் அவனை பார்க்கின்றார்கள். அவனை பார்த்தவுடன் அவர்களுக்கும் ஆச்சரியம், இப்படியும் ஒரு மனிதனால் தூய்மையாக வாழ முடியுமா, நன்மையான காரியங்களை செய்து வாழ முடியுமா, அவனுடைய இந்த நன்மைத்தனத்தின் ரகசியம் என்ன, அதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல வாழ்வு வாழக்கூடிய அந்த மனிதனுக்கு நாம் பரிசுகளையும் கொடுத்து வர வேண்டும் என்று வானதூதர்கள், ஏஞ்சல்ஸ் எல்லாம் முடிவு பண்ணி அந்த மனிதனை பார்க்க வருகின்றார்கள். அந்த மனிதனை பார்த்து சொல்லுகின்றார்கள், உன்னுடைய இந்த உன்னதமான வாழ்க்கையை பார்த்து நாங்கள் உள்ளம் பூரித்து போனோம், உனக்கு பரிசுகள் தர வந்திருக்கிறோம் என்று அவனுக்கு தங்களுடைய பரிசுகளை சொல்ல ஆரம்பித்தார்கள். உனக்கு இந்த பரிசை நாங்கள் தர விரும்புகிறோம் என்று சொல்லி, நீ யாரையெல்லாம் தொடுகின்றாயோ அந்த மனிதர்கள் எல்லாம் நலம் பெறுவார்கள். இறந்த மனிதர்களை நீ தொட்டாய் என்று சொன்னால் அவர்கள் உயிர் பெற்று எழுவார்கள். இந்த பரிசை நாங்கள் உனக்கு தர இருக்கிறோம் என்று சொன்னவுடன் அந்த மனிதன் சொன்னான், இல்லை, வேண்டாம் வேண்டாம், அப்படிப்பட்ட அந்த உன்னதமான பரிசு கடவுளிடம் மட்டும்தான் இருக்க வேண்டும். அவர்தான் மனிதர்களை குணப்படுத்தவும் அவர்களை உயிர்ப்பிக்கவும் தகுதி உடையவர். எனக்கு அந்த தகுதி இல்லை, அந்த பரிசு எனக்கு வேண்டாம் என்று அவன் சொல்லிவிட்டான். உடனே அந்த வானதூதர்கள், அப்படி என்றால் இன்னொரு பரிசை தருகிறோம் என்று சொல்லி மக்களுடைய மனங்களை மனம் திரும்பக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை நாங்கள் உனக்கு பரிசாக தருகிறோம் என்று சொன்னவுடன் அந்த மனிதன் சொல்றான், இல்லை, மக்களுடைய மனதை மனம் திருப்புவது என்னுடைய வேலை, அது ஆவியாருடைய வேலை. வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். அந்த பரிசும் வேண்டாம் என்று சொன்னால் நன்மைத்தனத்தின் மொத்த இருப்பிடமாக உன்னை நாங்கள் மாற்றி விடுகிறோம். அப்படி மாற்றிவிட்டால் மற்ற மனிதர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள். உன்னுடைய எடுத்துக்காட்டான வாழ்க்கையை பார்த்து மற்ற மனிதர்கள் உன்னிடம் வருவார்கள். அப்படி சொன்னவுடன் அந்த மனிதன் சொன்னான், இல்லை, அந்த பரிசும் எனக்கு வேண்டாம். எல்லாருமே என்னிடம் வந்துவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் கடவுளிடம் செல்ல மாட்டார்கள், கடவுளை மறந்து விடுவார்கள். எனவே எனக்கு அந்த பரிசும் வேண்டாம். வானதூதர்கள் அனைவருக்கும் ஒரே குழப்பம், என்னடா, என்ன பரிசு கொடுத்தாலும் இந்த மனிதன் வேண்டாம் என்று சொல்லுகிறானே என்று அவனிடத்திலேயே கேட்டுவிட்டார்கள். சரி, உனக்கு என்னதான் பரிசு வேண்டும் சொல் என்று அந்த வானதூதர்கள் அனைவரும் ஒருமித்து அந்த மனிதனிடத்திலே கேட்க அவன் சொல்வான், நான் பல மனிதர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும், ஆனால் நான் செய்யக்கூடிய அந்த உதவி நான் தான் செய்தேன் என்று எனக்கே தெரியக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த தாழ்ச்சியான மனத்தை, அப்படிப்பட்ட ஒரு பரிசை எனக்கு தாருங்கள் என்று அந்த மனிதன் அந்த வானதூதர்களிடத்திலே கேட்க அவர்கள் அவனுடைய
அந்த உளப்பாங்கை மனநிலையை கண்டு உளம் பூரித்து போனார்கள். கடவுளிடத்திலே அவர்கள் பரிந்துரைத்து அந்த பரிசை, அவன் கேட்ட பரிசை அவனுக்கு கொடுத்து விட்டார்கள். எப்பொழுதெல்லாம் அந்த மனிதன் தெருவழியாக நடந்து செல்கிறானோ அப்பொழுதெல்லாம் அவனுடைய நிழலில் பட்ட மனிதர்கள் சுகம் பெற்றார்கள். அவனுடைய நிழல் பட்ட மனிதர்கள் மனத்திலே பலவித குழப்பங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்களோடு இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அனைத்து குழப்பங்களும் நீங்கி நலம் பெற்றார்கள். அவனுக்கே தெரியாமல் அவனுடைய நிழல் அவனுடைய கண்களுக்கே தெரியவில்லை. ஆனால் அவன் நிழல் பட்ட மனிதர்கள் அனைவருமே சுகமும் நலமும் பெற்றார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதனிடத்திலே எப்படிப்பட்ட தாழ்ச்சி உணர்வு இருந்தது என்று சொன்னால் அவனால் இப்படிப்பட்ட செயல்களை செய்ய முடியும், சொல்ல முடியும். நான் எல்லாருக்கும் உதவி செய்யணும், ஆனால் நான் தான் செய்தேன் என்று, அந்த உதவி நான் தான் செய்தேன் என்று எனக்கே தெரியக்கூடாது. நம்ம எப்படிப்பட்ட உலகத்துல இருக்கிறோம்? ஒரு உதவிய ஒருத்தங்க செய்யறாங்க அப்படின்னு சொன்னா பலருக்கும் அது தெரியணும்னு சொல்லி விரும்புவாங்க. அதனால் நான் தான் இது செஞ்சேன், நான் தான் இது செஞ்சேன் அப்படின்னு சொல்லி. நான் பல நேரங்கள்லயும் ஒரு எடுத்துக்காட்ட சொல்றது உண்டு. சில இடங்கள்ல நம்ம கோயிலுக்கு போவோம். அதான் மக்களை யாருடைய மனத்தையும் புண்படுத்துவதாக இந்த கருத்தை சொல்லவில்லை, இயல்பாக நடைமுறையில் நடக்கக்கூடிய கருத்தை சொல்லுகின்றேன். கோயில்களுக்கு போவோம், பெரிய பெரிய கோயில்களை பார்த்திருப்போம். அங்க பார்த்தோம்னா சூப்லைட் இருக்கும், மற்றபடி ஏதாவது கடிகாரம், பெரிய பரிசுகள் ஏதாவது இருக்கும். அதுல அந்த பொருளை விட அந்த பொருளை கொடுத்தவங்களுடைய பேரு தான் பெருசா இருக்கும். பார்த்திருக்கிறீங்களா? எத்தனை பேர் பார்த்திருக்கிறோம்? உபயம், அன்பளிப்பு அப்படின்னு சொல்லி பெருசா அவர்களுடைய பெயர்கள் தான் இருக்கும். காரணம் என்ன? எல்லாத்துக்கும் தெரியட்டும், நாங்க தான் இதை செஞ்சோம் என்று மற்றவர்களுக்கு அவர்கள் தங்களுடைய அந்த பரிசை, அந்த கிஃப்டை எல்லாரும் பார்க்கட்டும், எல்லாரும் எங்களை புகழட்டும் என்கின்ற ஒரு மனநிலையிலே பலரும் செயல்படுவதை பார்க்கிறோம். அதே நேரத்துல இன்னும் கொஞ்சம் மக்கள் இருக்கிறாங்க, ஏதாவது கோயிலுக்கு உதவி செய்வாங்க, நன்கொடைகள் கொடுப்பாங்க. உங்களுடைய பெயரை நன்கொடையாளர்கள் வரிசையிலே வாசிப்பேன் என்று சொன்னவுடன் அவங்க என்ன சொல்லுவாங்க? அதை தயவு செஞ்சு யாரு தந்தான்னு சொல்ல வேண்டாம், என் பேரை வெளியே சொல்ல வேண்டாம் என்று பலரும் வெளியில் தெரியாமல் நன்மையான காரியங்களை செய்ய துடித்துக் கொண்டிருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம அவர்களே கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சியான மனநிலை வேண்டும். நம்முடைய அன்பு தாய், ஆரோக்கிய தாய்க்கு விழா எடுத்து கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த தாய் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த தாழ்ச்சியத்தான் அணிஞ்சிருந்தார், தன்னையே தாழ்த்தி கொண்டார்கள். இதோ ஆண்டவருடைய அடிமை, உங்களுடைய சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அன்று சொன்ன அந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்வின் இறுதி நாள் மட்டும் அந்த அன்னை கடைபிடித்துக் கொண்டே இருந்தார்கள். அன்னை நினைச்சிருந்தா ரொம்ப பவுசு காட்டி வாழ்ந்திருக்கலாம். அதான் இறைவனுடைய தாய் என்று சொன்னால் எப்படிப்பட்ட பேர் பாருங்க. உலகத்துக்கே அரசர், உலகத்தையே படைச்சவரு, அவருடைய தாய் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவை தன்னுடைய கருவிலை சுமக்க துவங்கிய அந்த பொழுதிலிருந்து, ஏன் அதற்கு முன்பு இருந்தே அந்த தாய் தன்னுடைய வாழ்க்கையிலே தாழ்ச்சியை ஆடையாக அணிந்து கொண்டிருந்தார். இந்த உலகத்தை மீட்கக்கூடியவரே அன்னையினுடைய வயிற்றுலாம் இருக்கிறாங்க. ஆனா அன்னை பெரிய அளவிலே துள்ளி குதிக்கவில்லை. தாழ்ச்சியோடு அந்த பேச்சை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அன்னையாக அவர் வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களே, நாமும் இப்படிப்பட்ட தாழ்ச்சி நிலை கொண்டவர்களாக வாழ வேண்டும். அதைத்தான் அந்த தாய் நம்மிடமும் எதிர்பார்க்கிறார். எனது அருமை மகனே, மகளே, எனக்கு விழா எடுத்து கொண்டாடி மகிழ்கிறாயே, என்னை போல நீ வாழ்கிறாயா என்று அந்த தாய் நம்மை பார்த்து கேட்கின்றார்.
அந்த தாயிடமிருந்து அந்த அருமையான அன்பை, அந்த புண்ணியத்தை நாமும் கற்றுக்கொள்வோம், நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்ற முயற்சி செய்வோம். இன்றைய முதல் வாசகத்தை கவனித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆண்டவர் அருமையாக நம்ம பவுலடிகளாருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். பவுலடியார் சொல்றாருன்னு, கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். ஞானிகளைத்தான் கடவுள் தேர்ந்தெடுப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கடவுள் என்ன, எல்லாரும் ஒதுக்கக்கூடியத, இந்த உலகம் மடத்தனம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியத கடவுள் தெரிந்தெடுக்கிறார் என்று பவுலடிகளார் அருமையாக சொல்லுகிறார். வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என்று உலகம் கருதுபவற்றை கடவுள் தெரிந்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். எல்லாரும் நினைச்சாங்க, அதான் ஆண்டவர் பெரிய மாட மாளிகையில ஒரு அரச குடும்பத்துல நிரப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் தெரிந்தெடுத்த அந்த ஒரு தங்குமிடம் எப்படி இருந்தது? மாட்டு தொழுவம். ஒரு சாதாரண குடும்பத்துல ஒரு சாதாரண ஏழை பெண்மணியைத்தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். எல்லாருமே பெரிய அரச குடும்பத்தில் இருந்தவங்க எல்லாம் மெஸ்ஸியா தங்களிடத்தில் தான் பிறப்பார் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஞானிகள், மேட்டுக்குடியினர், வலுவுடையவர்கள். ஆனால் வலுவற்ற அன்னையைத்தான், தாழ்நிலையில் இருந்த அன்னையைத்தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கிறோம், உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தெரிந்தெடுத்தார். அவர்களே, நாமும் அப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சி மனநிலையிலே இருந்தோம் என்று சொன்னால் ஒருவேளை இந்த உலகம் நம்மை ஒதுக்கலாம், இந்த உலகம் நம்மை புறம் தள்ளலாம். ஆனால் அப்படிப்பட்ட தாழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களை, தாழ்ச்சியான மனநிலையில் வாழக்கூடியவர்களைத்தான் கடவுள் தெரிந்தெடுக்கிறார். எனவே நாம் உலகத்திற்காக, உலகத்தின் பெயருக்காக, புகழுக்காக வாழாமல் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய அவருடைய ஆசீர்வாதத்திற்காக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது அதுதான். நீங்க பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டாம், ஆட்சியோடு வாழுங்கள் என்றுதான் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். அவர்களே, புனித அகஸ்தினார் அருமையாக சொல்லுவார், இறை அருள் என்னும் நீரோடை மலையை நோக்கி பாய்வதில்லை, அது தாழ்ச்சி என்னும் பள்ளத்தை நோக்கித்தான் பாய்கிறது என்று அகஸ்தினார் மிகவும் சிறப்பாக இந்த தாழ்ச்சியை குறித்து தன்னுடைய அந்த கருத்துக்களிலே அவர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அவர்களே, அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். ஒரு முறை அன்னை தெரசா ஒரு பெரிய பணக்காரனை பார்க்க சொல்கின்றார். தன்னுடைய குழந்தைகளுக்கு, தான் பாதுகாத்து வரக்கூடிய அந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஏதாவது கிடைக்கும் என்கின்ற நோக்கத்திலே ஒரு பணக்காரனை பார்த்து ஏதாவது வாங்கலாம் என்று சொல்லுகின்றார். அந்த பணக்காரனிடத்திலே தன்னுடைய கைகளை நீட்டி, ஐயா, என்னுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுங்க என்று கைகளை நீட்டுகின்றார். அந்த பணக்காரன் என்ன செய்கிறான் பாருங்கள், அன்னை தெரசாவினுடைய கைகளிலே காரி உமிழ்கின்றான், காரி துப்புறான். ஒருத்தங்க உதவி கேட்டு நிற்கும் போது காரி துப்புனாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அதே கையால ஒரு அடி அடிக்கணும்னு தோணுமா தோணாதா? ஆனா அன்னை தெரசாவை பாருங்க, அந்த பணக்காரன் என்ன சொல்றாங்க, இது எனக்கு போதும், என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடுங்க என்று அந்த கையை பின்னால் மடக்கி விட்டு இடது கையை நீட்டுகின்றார். அதை பார்த்து அந்த பணக்காரன் உள்ளம் குத்துண்டவனாக, மனமாற்றம் அடைந்தவனாக, அவருக்கு தேவையான, அவருடைய பாதுகாப்பில், அரவணைப்பில், ஆதரவில் இருந்த பிள்ளைகளுக்கு தேவையான உதவிகளை அவன் செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் கூட இப்படிப்பட்ட இந்த ஒரு புண்ணியத்தை
இந்த ஒரு தாழ்ச்சி என்கின்ற உயரிய குணத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க அழைக்கப்படுகின்றோம். அவ்வாறு அதனை நாம் உடைமையாக்கி கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இறைவனுடைய அருள் ஆசையில் அளப்பரிய விதத்திலே வந்தடையும். பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்திலே 5வது அதிகாரம் 6வது இறை வசனத்திலே இவ்வாறாக சொல்லுகின்றார், கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழாக உங்களை தாழ்த்துங்கள், அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லுகின்றார். எனவே நாமும் நம்முடைய அன்பு தாய் ஆரோக்கிய அன்னையை போல கடவுளுடைய வல்லமைமிக்க கரத்தின் கீழாக நம்மையே தாழ்த்துவோம். இறைவனுக்கு முன்பாக நாம் ஒன்றும் இல்லாதவர்கள் என்கின்ற அந்த மனநிலையோடு வாழ கற்றுக்கொள்வோம். அப்பொழுது நிச்சயமாக தகுந்த காலத்தில் நமக்கு ஏற்புடைய நேரத்தில் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் இறைவன் கொடுத்து நம்முடைய வாழ்வை நிறைத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அதற்கான வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருளை இறைஞ்சி மன்றாடுவோம். ஆமென். நம்முடைய மன்றாட்டுகளை கேள்விகளை ஆண்டவரிடம் எடுத்து சொல்லி வேண்டுவோம். நல்லாயனே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் அனைவரும் உமது மந்தையாகிய மக்களை நல்வழியில் நடத்தி செல்வதற்கு தேவையான அருளை பொழிந்து உடன் பயன் தரல வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். அருளின் ஊற்றே எம் இறைவா, எம் நாட்டில் பல்வேறு துன்பங்களினால் வேதனையுறும் ஒவ்வொரு மக்களையும் நீரை ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் தந்து வழிநடத்தி அருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, இன்றைய நாளை சிறப்பிக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அன்பையும் இரக்கத்தையும் அருளையும் பொழிந்து காத்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் ஊரில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தேவையான ஞானத்தையும் இறை அச்சத்தையும் உடல் உள்ள சுகத்தையும் தந்து வழிநடத்தி அருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். எங்கள் தாயான தந்தையான இறைவா, உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடத்திலே கேட்ட இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பக்கம் 87. தெய்வீக வழியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக வழியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு வழியாக நானும் இணைகின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய், காணிக்கை ஏற்றிடுவாய், தெய்வீக வழியில் உறவாடும் தெய்வமே, வாழ காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, வாழும் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, எங்க நினைவில் எந்தன் வாழ்வை காணிக்கை தந்தேன் உன் வளர் பாதம், தெய்வீக வழியில் உறவாடும் தெய்வமே.
சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் விழாவை கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையா உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரானதே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழா நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதா அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருளே, ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இறைவனாகிய தந்தையே, தூயாவியாய் ஒன்று எல்லா மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியவே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையான அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிப்புடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும்
என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைத்து பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலனடையும். கிறிஸ்துவின் திருவிழா, கிறிஸ்துவின் திருவிழா, கிறிஸ்துவின் திருவிழா, கிறிஸ்துவின் திருவிழா, கிறிஸ்துவின் திருவிழா, கிறிஸ்துவின் திருவிழா. பக்கம் 154. கிறிஸ்துவின் திருவிழா. என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி வாழ்வு வீணாகுமே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி வாழ்வு வீணாகுமே. நீ இல்லையே, நான் இல்லையே, நீ இல்லையே, நான் இல்லையே, உன்னுறவில்லையே, வாழ்வில்லையே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி வாழ்வு வீணாகுமே. என்னை மறந்தாலும் நீ என்னை பிரியாம் உறவாளே, என் வாழ்வை மகிழ்வாக்கினாய். என்னை மறந்தாலும் நீ என்னை பிரியாம் உறவாளே, என் வாழ்வை மகிழ்வாக்கினாய். அன்பானவா, அருளானவா, அன்பானவா, அருளானவா, துயர் நீக்கி துணையாக நீர் வாருமே. துயர் நீக்கி துணையாக நீர் வாருமே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி வாழ்வு வீணாகுமே. உறவெல்லாம் இருத்தாளும் பரிதவித்து தவித்தாளும் உன் கண்ணில் என்னை வைத்து நீ காக்கின்றாய். உறவெல்லாம் இருத்தாளும் பரிதவித்து தவித்தாளும் உன் கண்ணில் என்னை வைத்து நீ காக்கின்றாய். ஒளியானவா, உயிரானவா, ஒளியானவா, உயிரானவா, உன் அன்பு நிலையாகும் வரம் வேண்டுமே, உன் அன்பு நிலையாகும் வரம் வேண்டுமே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி
காக்கும் என் தெய்வமே உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. மறைவுரையிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விக்கு 4 பேர் பதில் எழுதியிருக்கிறீர்கள். பதில் எழுதியிருக்கக்கூடிய 4 பேருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். 4 பேருக்கு நிறைய பேர் 40 பேர் எழுதணும். சரியா? 40 பேருக்கு மேல இருக்கிறோம். எல்லாருமே எழுதினால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்றைய தினத்திலிருந்து மறைவுரை கேள்வி பொழுது கேட்கப்படும். திருப்பலி முடிந்த பிற்பாடு 5 நிமிடம் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். பேப்பர் பென் எல்லாம் சிஸ்டர்ஸ் கொடுத்துருவாங்க. இங்கே எழுதி கொடுத்துட்டு போயிடலாம். சரிங்களா? வீட்டுல போய் எழுதினாக்கி கலந்துரையாடி டிஸ்கஸ் பண்ணி எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் வருகின்றது. உங்களில் பலரும் இங்க வச்சு எழுதி கொடுக்கறதா நல்லது பாருன்னு சொன்னீங்க. நேயர் விருப்பம், உங்கள் விருப்பத்தின்படியே இங்க இருந்து எழுதி கொடுத்து விட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்க மக்களை 4 பேருக்கு பரிசு கொடுக்கணும்னு ஆசை. 3 பரிசு தான் கொண்டு வந்திருக்கிறேன். அதனால நம்ம குலுக்கல் முறையில 3 பேரை தெரிந்தெடுத்து அவர்களுக்கான பரிசுகளை இப்பொழுது கொடுக்கலாம். ரேகா புனித ஆரோக்கிய மாதா அன்பியம், ஜோதி புனித சலித் மாதா அன்பியம், வேளாங்கண்ணி சித்ரா புனித ஆரோக்கிய மாதா அன்பியம். வாழ்த்துக்கள். இனி இன்றைய நாளுக்கான மறையுரையிலிருந்து கேள்வி, 3 கேள்விகள். முதல் கேள்வி, அன்னை மரியா எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே தாழ்ச்சியோடு இருந்தார்? நான் சொன்னேன்ல, அன்னை மரியாள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே தாழ்ச்சியோடு இருந்தார்? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, புனித பேதுரு தாழ்ச்சியை குறித்து தன்னுடைய திருமுகத்திலே என்ன சொல்லுகின்றார்? புனித பேதுரு தாழ்ச்சியை குறித்து தன்னுடைய திருமுகத்திலே என்ன சொல்லுகின்றார்? அதிகாரம் வசனத்தோட எழுதினா ரொம்ப நல்லது. எழுதாவிட்டாலும் அந்த வசனத்தை மட்டுமாக எழுதினால் போதும். அதிகார வசனத்தோட எழுதுங்க, இல்லை என்றால் அந்த வசனத்தை மட்டுமாவது எழுதுங்கள். மூன்றாவது கேள்வி, ஏற்கனவே சொன்னேன், மூன்றாவது கேள்வி சொந்தமாக நீங்களாகவே எழுதக்கூடிய விதத்திலே இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நான் தாழ்ச்சி என்கின்ற அந்த புண்ணியத்தை வாழ்வாக்குவேன்? என்னுடைய வாழ்க்கையிலே எப்படி தாழ்ச்சி என்கின்ற பண்பை அல்லது புண்ணியத்தை வாழ்வாக்குவேன்? நான் எப்படி தாழ்ச்சியை என்னுடைய வாழ்வில் வாழ்வாக்குவேன்? 3 கேள்விகள் தான், மிகவும் எளிதான கேள்விகள் தான். அனைவரும் எழுதி திருப்பலி முடிந்த பிற்பாடு 5 நிமிடத்திற்குள்ளாக அருட்சகோதரிகளிடத்திலே கொடுத்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மக்களே, நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு லிங்க் அனுப்பி இருக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன், 1 வருடத்திற்குள்ளாக விவிலியத்தை வாசிக்க வேண்டும். அதற்காக நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து, நற்செய்தி நடுவத்திலிருந்து ஒரு முயற்சி மேற்கொள்கிறார்கள். அந்த வாட்ஸ்அப் குரூப்பின் வழியாக ஒவ்வொரு நாளும் நாம் எந்தெந்த அதிகாரங்கள் வாசிக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிவிப்பார்கள். அதை வாசித்த பிற்பாடு வார இறுதியில் கேள்விகளை கேட்பார்கள். அதில் சரியாக பதில் எழுதுபவர்களுக்கு பங்களவிலே பரிசுகள் வழங்கப்படும். எனவே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் அனுப்பியிருக்கிற அந்த லிங்க்ல சேர்ந்து அவர்கள் சொல்வதின்படி விவிலியத்தை வாசிக்க தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
விவிலியம் வாங்கிட்டு வந்தாச்சு. பெயர் கொடுத்தவங்க நாளை தினத்தில் அருட்சகோதரிகள் உங்களுக்கு விவிலியத்தை கொடுப்பார்கள். அதற்குரிய தொகையை செலுத்தி விவிலியத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். மன்றாடுவோமாக. அன்பே எங்கள் இறைவா, உம் திருமகனுடைய தாயின் விழாவை கொண்டாடும் நாங்கள் நிலையான வீட்டில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாற்றியரும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பக்கம் 237. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய துணையினை கற்பனைக்கு தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுள் தந்தை மகன் ஆமென்.